அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாரி, நேத்து பதிவு போட முடியல. அதுக்கு டைம் சரியா கிடைக்கல. ஸோ இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியா இந்த சேனலோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 20/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. மாலை 4:55 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து சஷ்டி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மாலை 2:55 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் இருக்கு. ஆக மொத்தம் இந்த நாளில் பொறுத்தளவுக்கு திதியும் நல்லா இருக்கு, நட்சத்திரமும் நல்லா இருக்கு, சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் இருக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் காலையில் 9 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:10 சூரியன் மறைவு மாலை 5:39 இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:45 முதல் 10:45 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் புதன்கிழமை 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு 7:30 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். இல்லைனா 9லேருந்து 10:30க்குள்ளே செய்கிறது நல்லது. இப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீமந்தம், புதுமுனை புகுவிழா, இடத்துக்கான அதாவது பூமி பூஜை போடுறது, பதவி ஏற்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, சாமி கும்பிட, ஏர் உழ, ஆயுதம் பயில, வண்டியில் ஏறி அதாவது டிரைவிங்லாம் கற்றுக்கிறதுக்கு, சாந்தி முகூர்த்தம் வைக்க, பிள்ளை வர வேண்டி சடங்கு செய்கிறதுக்கு, நோயாளிகள் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு, வெளிநாடு செல்ல, பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். பஞ்சமி திதியும் சாமியிடம் வேண்டுதல், திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, உடல் நலம் வலிமை தர செயல்களை செய்யறதுக்கு உகந்த திதியாகவும் பஞ்சமி திதி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு ஆர்வம், ரிஷப ராசிக்கு சிநேகிதம், மிதுன ராசிக்கு கீர்த்தி, கடக ராசிக்கு மறதி, சிம்ம ராசிக்கு தடை, கன்னி ராசிக்கு திடம், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு ஜெயம், தனுஷ் ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு உதவி. ஆக மொத்தம் என் நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சராசரி ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் வந்து நாள் உங்களுக்கு தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தர மாதிரி இருக்கும். தெய்வீக காரியங்கள், கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பூஜை பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். இருந்தாலும் உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. அது மூலிமா எல்லாத்தையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர ஒரு நாளாக தான் இருக்குது. உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தரும், செலவையும் தர மாதிரி தான் இருக்குது. கலவையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்கும். பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்குது. ஆனால் வேலை இன்றைக்கி மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட திறமையை வச்சு உங்களோட வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். திடமாக உங்களோட வேலைகளை உறுதியாக செய்யுங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேர்மையாக இருக்கும். சந்தோஷமான மனநிலை, 2 பேரும் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லி புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில சுபகாரிய முயற்சிகளுக்கு உண்டான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால திருப்தியான சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் நேர்மறை ஆற்றலும் உங்களை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது.
ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஏற்றமிக்க சந்தோஷமான நாளா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆ தைரியமும், நம்பிக்கையும் உங்களுக்கு தேவைப்படுது. அமைதியா உங்களோட காரியங்கள திட்டமிட்டு செயல்பாடு, பொறுமையா செஞ்சீங்கன்னா எந்த குறைபாடும் இருக்காது. அ உங்களுக்கு நீங்க செய்ற விஷயங்கள்ல பதட்டம் காரணமா சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதனால பதட்டத்த தவிர்த்துட்டு, உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், பாசிட்டிவாவும் நாள கொண்டு போறது நல்லது. பொறுப்புகள் அதிகமா இருக்கறனால, சில மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் அ தடைகள் இருந்தாலும், முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. உறவினர்கள் வருகை சின்ன சின்ன சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது செலவுகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ம். வியாபாரத்த பொறுத்தளவுக்கு லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஈஸியா வேலை செய்யறதுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அ பலனை எதிர்பார்க்காம இன்னைக்கு உங்களோட வேலைகள மட்டும் சரியா நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆ மனசு விட்டு பேசி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில பொறுப்புகள் காரணமா 2 பேரும் சில முடிவுகள பேசி எடுக்க வேண்டியதனால பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டம்னால பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கையாளும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்றது நல்லது. செலவுகளையும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி குடுக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. நாள நிதானமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து சிந்தனைகள் அதிகப்படியா இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் தப்பா, கரெக்ட்டான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதகமான செயலும் உங்க காரியங்கள்ல இருக்காது. அமைதியா நாள கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்ச வந்து கொஞ்சம் குறைங்க. எந்த ஒரு வீண் வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனாலும் முன்னேற்றம் இருக்கிற மாரி தான் இருக்கு. உறவினர்கள் மூலியமா கொஞ்சம் சுப செய்திகள் வரும். இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. குடும்ப செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல நண்பர்களோட அதாவது பார்ட்னர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா, லாபம் குறையாத ஒரு நாளா தான் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலைபளு அதிகமா இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட வேலைகள செய்யும்போது கவனமா அ திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்க செயல்படுற விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அடுத்தவங்கள யா ஆதரவையோ, இல்லன்னா அவங்களோட உதவியோ எதிர்பார்க்காம, நீங்க உங்களோட வேலைகள தன்னிச்சையா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடிஞ்சா மனசு விட்டு பேசுங்க. இல்லன்னா அமைதியா இருங்க. ஈகோ இல்லாம இன்னைக்கு அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துட்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பொறுப்புகளும், செலவுகள் அதிகமா தான் இருக்கு. வீட்டு தேவைக்காக செலவு அதிகமா பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் கட்டாய செலவா இருக்கிறதுனால, கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிச்சீங்கன்னா, சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட பதட்டத்துல சரியா சாப்பிடாம, பார்த்துக்காம இருக்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு வந்து ஆ உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறது அவசியமா இருக்கும். காரணம் வந்து செலவுகள் அதிகமா இருக்கு, பதட்டம் அதிகமா இருக்கு, குழப்பங்கள் அதிகமா இருக்கு, பொறுப்புகள் அதிகமா இருக்குன்னு நெறைய காரணங்கள் இருக்கு. ஆ நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. உறவினர்கள் வருகை சின்னதா பிரச்சனைகள ஏற்படுத்துது. அதே மாதிரி குடும்பத்தில கூட பொறந்தவங்களோடையோ, இல்லன்னா பெற்றோரோடையோ, இல்ல துணையோடையோ சின்னதா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கவனமா பேச்சில கவனமா இருக்கிறது நல்லது.
சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. எந்த ஒரு பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஆ வியாபாரத்த பொறுத்தளவுக்கு லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. நஷ்டம் ஏற்படாம கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலைய பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆ வேலைக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க ஜாலியா உங்களோட வேலைகள செஞ்சு, நேரத்துக்கு உங்களோட ஆ திட்டமிட்ட செயல்பாடு மூலியமா எல்லாமே நேர்த்தியா செஞ்சு முடிக்கிற மாரி தான் இருக்கு. வேலையில எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிறது நல்லது. எதையும் மறைக்காதீங்க. மனசு விட்டு இருக்கிற பிரச்சனைகள வெளிப்படையா பேசுனீங்கன்னா, தொணக்கூடயும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது நல்லது. மனசு விட்டு பேசுறது ஆறுதலை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆ குடும்ப பொறுப்புகள், குடும்ப செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், நேரத்துக்கு சாப்பிடுறதும் நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அ நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள், நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்க செய்ற காரியங்கள் சின்னதா இருந்தாலும், அதன் மூலியமா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள், அது எந்த விதமா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருக்கட்டும், ஆ வேலையிலயா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பண வாய்ப்பா இருக்கட்டும், எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கரெக்ட்டா இந்த நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா அமையும். வியாபாரத்துல நீங்க செய்ற அ புதிய திட்டங்கள் மூலியமா நல்ல ஒரு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சுபகாரிய முயற்சியிலயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திய தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு புதுசா குடுக்கிறப்பட்ட பொறுப்புகள் உங்களுக்கு வேலைய இன்னும் மகிழ்ச்சியா ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. சரியா அந்த வாய்ப்புகள பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பா, ஜாலியா பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நல்ல உறவும், நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. அனுபவிங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். சேமிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திருப்தியான வகையில செலவு செய்ற மாதிரி இருக்கு. சேமிப்பும் உயரக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்களோட ஆரோக்கியம் திடமாவே இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு சிறப்பான ஒரு நாளா இருக்கு. சரியா இந்த நாள எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு லட்சியத்த, டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா, அத அடையறதுக்கு நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். நீங்க செய்ற எந்த காரியம் செயலா இருந்தாலும், உங்களோட விடாமுயற்சியும், கடின முயற்சியும் நல்ல ஒரு பலனை தரும். இன்னைக்கு வந்து உங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும், திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாவே இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு அ தொ தொழிலுக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும், நல்ல ஒரு பலனையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. வியாபாரத்துல லாபமும் ரெட்டிப்பாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்க வேலையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான பணிகள் காரணமா, நீங்க வந்து கொஞ்சம் இயந்திரத்தனமா இன்னைக்கு வந்து வேலை செய்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு, இன்னைக்கு வேலைய கரெக்ட்டா நேரத்துக்கு முடிச்சுட்டீங்கன்னா, எந்த பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்ட செயல்பாடு அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட அன்பான நாளா தான் இருக்கு. எந்த குறையும் கிடையாது. 2 பேரும்
நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மாரி தான் இருக்கு. புரிதல் நல்லாவே இருக்கிறனால, நாள் முழுக்க இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து தேவைக்கு ஏத்த அளவுக்கு போதிய பணம் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. முதலீட்டு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு திட்டங்கள இன்னைக்கு செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொடை இல்லன்னா கால் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தெரியும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். 1 வேலைகள்லயும், ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாரி தான் இருக்கு. காலையிலேருந்தே தெளிவில்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனச கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அது உங்களுக்கு ஆறுதலையும், திருப்தியும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், ஆ முன்னேற்றம் இருக்கு. வருமானம் வந்து வியாபாரத்துல நல்லாவே இருக்கும். லாபம் குறையாது, நஷ்டம் ஏற்படாத ஒரு நாளா தான் இருக்கு. இந்த நாள பொறுத்தளவுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல சின்னதா நல்ல பலன் தெரியும். ஆ வியாபாரத்துல லாபம் இருக்கும். ஆ நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து அ நீங்க உங்கள நீங்களே ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. கூட வேலை செய்றவங்க ஒத்துழைப்பெல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு உங்களோட கடமை, உங்களோட வேலைகள நேரத்துக்கும், தரமாவும் செஞ்சு முடிச்சீங்கனாலே போதும். திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, சாதகமாவே இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அத பெருசாகாம, நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துக்கிட்டு, ஜாலியா கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாம இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. பெரிய அளவுலலாம் முதலீடு செய்ய வேணாம். செலவுகள கட்டுப்படுத்தினாலே போதும். ஆ முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு சின்னதா சேமிச்சாலே போதுமானதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல், கண் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. குறிப்பா காலை நேரத்தில கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து நாள் முழுக்க ஆ ரொம்ப வந்து மனசுல சஞ்சலத்துக்கோ, பதட்டத்துக்கோ இடம் குடுக்காம இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கவனம் தேவ. செய்யக்கூடிய காரியங்கள்ல நிதானமும், பொறுமையும் தேவ. பதட்டம் உங்க கூடயே பொறந்த மாதிரி இருக்கு. அத குறைச்சீங்கன்னா, நீங்க செய்ற காரியங்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஜாலியா டைம வந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் சந்திப்பு இன்னைக்கு வந்து நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கிற மாதிரி இருக்கு. பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா பார்த்து பேசுறது நல்லது. ஆ வியாபாரத்துல பார்ட்னர்கள் மூலியமா நல்ல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோடவும், உறவினர்களோடவும் மனச ஜாலியா வச்சுக்க கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். அ பணிகள குறித்த நேரத்தில முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு, நல்ல ஒரு அ உற்சாகமா உங்களையே வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்ட கவனமான செயல்பாடு, உங்களோட திறமைகள பயன்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட இன்னைக்கு அன்ப வெளிப்படுத்த முடியாது. உங்க மனசுல இருக்க சின்ன சின்ன குழப்பங்கள் 2 பேருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கங்க. தெளிவா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது குடும்பத்துக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ம் பணம் செலவாகுறத நீங்களே கண்கூடா பார்க்குற மாதிரி இருக்கு. அதுவும் சேமிப்ப பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து உடல பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஓய்வு எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் சாதகமான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அமையும். கவனமா இருக்க வேண்டிய கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா உறுதியும், தன்னம்பிக்கையும் அவசியமா தேவைப்படுது. அப்பதான் வந்து நல்ல பலன்கள அடையிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெற்றிகள் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல விடாமுயற்சியும், கடின உழைப்பும் இருந்ததுன்னா, நல்ல ஒரு நம்பிக்கை காரணமா
நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மாலை நேரத்தில கொஞ்சம் கவனமா சில விஷயங்கள செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ம். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. முன்னேற்றங்கள் எதுவும் இருக்காது. வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாம வியாபாரத்த கவனிக்கிறது நல்லது. சுபகாரியம் நண்பர்களோட ஆலோசனை, பெரியவங்களோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலைப்பளு அதிகமா தான் இருக்கும். ஆ காலையில இருந்த சுறுசுறுப்பு மாலையில இல்லாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களோட திறமையும், உங்களோட செயல்பாடும் நல்லபடி தரமா இருந்ததுன்னா, பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகள என் கடமை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல உறவு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே ஜாலியா நாள ஆரம்பிக்கிறது நல்லது. அப்பதான் வந்து மனசுல தெளிவோட கொண்டு போறது, விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்ல பலனை தரும். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து கையில கொஞ்சம் இருக்கிற பணமே போதுமானதா இருக்கும். வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சேமிப்பு அ வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் செலவுகள கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அமைதியா ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு மாலை நேரத்தில கொஞ்சம் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள். நீங்க தெளிவான மனநிலையும், சிந்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உதவியான ஒரு நாளா தான் இருக்கும். நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு உற்சாகமான பலன்கள் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆ வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட தெளிவான மனநிலை, ஆ சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள தீட்டுறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. நண்பர்களோட ஆலோசனை, அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இருக்கு. எ எதிர்பாராத அ ஆ நல்ல ஒரு பலன்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட செயல்பாடு தெளிவாக இருக்கறனால, செய்யக்கூடிய வேலையும் நல்ல ஒரு தரத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட மகிழ்ச்சியா, ஜாலியா நாள என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. புரிதல் அதிகரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள பேசி தீர்க்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திருப்தியான பணம், சேமிக்கிற ஆற்றல் நல்லாவே இருக்கு. சேமிப்பும் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு இனிமையான, ஆரோக்கியமான ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிறது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். எதிர்காலத்துக்கு பலன் தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட வேகம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதே மாதிரி அவசரப்பட்டு செய்ற காரியங்கள் தேவையில்லாத கவலைகளையும், பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசுல தெளிவான மனநிலையோட, உறுதியா, தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கும். ம் கொஞ்சம் மட்டும் பொறுமையும், நிதானமும் அவசியமா தேவைப்படுது. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வியாபாரத்துல லாபம் குறையாம போகும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ பசங்களோட ஆ சில ஆ நல்லதும் இருக்கு. கலவையான பலன்களும் இருக்கு. செலவுகளும் இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மேம்படுத்திக்கிட்டு, தவறுகள் நடக்காம திட்டமிட்டு கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள் காரணமா தோணக்கூட பதட்டமாகுற மாரி இருக்கு. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு.
அத தொணக்கிட்ட காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவ பாதிக்காம பார்த்துக்கிறதுக்கு அமைதியா விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு செலவு செய்றது நல்லது. இல்லன்னா சேமிப்பு கரையிறத கண்கூடா பார்க்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொடை இல்லன்னா கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. காலையிலலாம் பொறுப்புகள், மாலையில சந்தோஷமா நேரத்த ஸ்பெண்ட் பண்ண, குடும்பத்தோட செலவு பண்ண முயற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி மீன ராசி. இன்னைக்கு அ கொஞ்சம் நீங்க வெளியில போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டங்கள் அதிகமா இருக்கு. உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள எதார்த்தமா எடுத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறது நல்லதா இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பாடும், இல்லன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனை எதுவும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள்ல அ நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. காலையில ஒரு மாதிரி இருக்கும், மாலை ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டமா இல்லாம அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஆ வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு வேலைகள செய்றது நல்லது. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு ஈகோ மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ முடிஞ்சா ஆ ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அமைதியா இருக்கிறது நல்லது. மனச தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் பசங்களாலயும் சரி, குடும்பத்துக்கும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த சமாளிக்க யுக்திகள அதுவும் பயனுள்ள யுக்திகள பயன்படுத்தி செலவு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மனச தெளிவா வச்சுக்கிட்டு, கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. நேத்து வீடியோ போடாததுக்கு சாரி. அதே மாதிரி புதுசா என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு உண்டான மாதிரி திட்டங்கள தீட்டி எங்களால பலன் செய்ய முடியும். சில விஷயங்கள், சில முயற்சிகள் ஆ உங்களோட உதவியாலயும், உங்களோட ஆசீர்வாதத்தாலயும் தான் நடக்க முடியும். நீங்க இல்லன்னா இந்த சேனல் இல்ல. ஸோ நீங்க பார்த்து ஷேர் பண்ணுங்க. நெறைய எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கும் புதுசு புதுசா சிந்தனைகளும், மற்றவங்களோட ஐடியாக்களும் கிடைக்கிறதுனால, நாங்களும் அத சரியா பயன்படுத்திக்க முடியும். நன்றி, வணக்கம்.